இங்க பாருங்க, இங்க பாருங்க மக்கள். ஐயோ ஐயோ, எறும்பு தள்ளுனா. ஹாய், எங்க ஆளை காணோம். என்னங்க பெல்ட்டில அடிச்சு போறோம். வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க குட்டி தீபக். வெயில் வேற ரொம்ப அடிச்சுதாங்க அன்னைக்கு. அதாங்க அண்ணனை கூப்பிட்டு வேற வானா குளிக்க போகலாம் அப்படின்ட்டு அண்ணன் வேறு கிளம்பி பண்ணிட்டாப்புல. சரி அதான் போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஒரு டைம் ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ட்டாருங்க. அப்புறம் பார்த்தா கரெக்டாக வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டார். அதான் சரின்ட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இதா பாருங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் பெரிய மனுஷர். ஃபோன் பண்ணால் கூட பிஸி, ரொம்ப பிஸிங்கிற மாதிரி. அப்படி தானே, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. போகலாமா? எங்கே போகிறோம்? குளிக்கிறக்க போகிறேங்க. வெயில் ரொம்ப முடிஞ்சிருச்சுங்க, ஆளை முடிச்சுட்ருங்க. அதனால தாங்க இன்னைக்கு குளிக்க போகிறோம். வண்டி எடுத்தாச்சே. ஓகே போகலாம். வெட்டிச்சோ போயிடுவோம். நல்லா இருக்கும். பட் ஆனால் ஆமாம், அந்த இது கிடக்கும், கண்ணாடி கிடக்கும். ஆனால் கண்ணாடி கிடக்கும் மேலே. அதனால் அங்கேயே போயிடலாம். அவங்க நல்லா இருக்கும். அப்படின்னா நொங்க போடலாமா மக்கள்? இங்கே அம்மா போங்க, உள்ள இறங்கியாச்சே. வாங்க அப்படியே போய் குளிக்கலாம். சரியான வெயிலுங்க. ஆனால் இந்த வெயிலில் இப்படி வாய்க்கால் குளிக்கிறது செம்ம ஃபீலுங்க. அதான் சின்ன வயசுல குளிச்சதுங்க. ஃபோனு பத்திரம், ஃபோன் மட்டும் உள்ள விழுந்து வாட்டர் ப்ரூஃபும் இல்லை, முடிஞ்சிடும் ஃபோனு. செம்மங்க இது, செம்மையா இருக்கு. அப்படியே சூடு தண்ணிக்கிற மாதிரி வேற லெவல் இருக்கு. ஆனா என்ன நம்ம மாதிரி இழுத்துட்டே போகுது. அப்படியே படுக்க முடியுமா? படுத்தீங்கன்னா அதான் பரலாம். இதுதான் ரொம்ப தள்ளுங்க. வந்துட்டு இதுல என்ன ஒரு இதுனா, சிட்டி கைகளும் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. வில்லேஜ் எல்லாம் மாத்தி வச்சுங்கல்ல. ஐயோ தள்ளு, எங்க போற? இங்க வா. இங்க நல்லா போர்ஸுங்க, அந்த வர போர்ஸுங்க வேற எல்லாம் இருக்கா, தள்ளிட்டு போகுதுங்க. இருங்க உங்களுக்கு நானும் வரேன். இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் பண்ண வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரணும் போலைங்க. எப்பதான் வலிக்குதுங்க, அதாங்க ப்ராப்ளம். சரி பண்ணு, நீ ஒன்று போட்டு ஓகே மக்கள், குளிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். பாய். நல்லா இருக்கா? வேற லெவல்ல இருக்கு. பார்த்து மக்கள் அதை வாருங்க எப்படி இருக்கிற. அப்படின்னா ஆனால் வந்துட்டு அங்கே பார்த்து பத்திரமா இருக்குங்க. பரப்பீங்க. நான் அப்படியே ஷூட் பண்றாரு. எந்திரி ஷூட் பண்றேன் அப்படியே. பாய். எங்க ஆளை காணோம். என்னங்க பெல்ட்டில அடிச்சு போறோம். கீழே விழுந்துட்டேங்க. அங்க நின்றுட்டு இருந்தேன். இந்த ஆளை பார்த்துக்கிட்டு நேரம் போன் தண்ணிக்கு விழுந்துருங்க. வாட்டர் ப்ரூஃப் இல்லைங்க, எத்தனைக்குமே வாட்டர் ப்ரூஃபே கிடையாது. முடிஞ்சிருக்கும். கோவிந்தா ரமணா கோவிந்தா. ஷூட் பண்ற பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு. அதை சொன்னா கண்டிப்பா இல்ல டைலாக் அப்பவே சொன்ன கேட்டையா. 20,000 ரூபா நான் என்னங்க பண்றது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். இந்த ஒரு அக்யூஸ்டை ஷூட் பண்ணிடணுங்க.
செத்து போயிட்டானாமா. மக்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் குளிச்சாச்சுங்க. ஜம்முன்னு குளிச்சு ஒரு மணி நேரம் குளிச்சிருப்போங்க. பயங்கரமான ஹைலைட் என்னன்னா, நாங்க குளிக்கும் போது வெயில் போயிருச்சு. ஆமா, இதுல பாத்தீங்கன்னா வெயில் வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், குளிக்கும் போது ஒரு சொட்டு வெயில் இருந்திருக்காது. இப்ப பாருங்க வெயில் என்னமா போட்டு அடிக்குதுன்னு. ரொம்ப கஷ்டங்க. ஆமா, சோதனைங்க, சோதனை மேல் சோதனை. எனக்கு வேற அந்த மரத்தை பார்த்தாவே எனக்கு போல ரொம்ப சாப்பிடணும் போல தோணுது. பட் காய் தான் இல்லைண்ணா, என்ன பண்றது? ஏன்னா அதுல வந்து அந்த உப்பு மிளகா பொடியெல்லாம் போட்டு அந்த நெல்லிக்காயை சாப்பிட போகும்போது செம்ம டேஸ்ட், வேற லெவல்ல இருக்கும். பட் இது கூட ஒரு காம்பினேஷன் இருக்கு. என்ன காம்பினேஷன்? மாங்காய் அதுவும் வான போய் சாப்பிடலாம். அங்க கூட மாங்காய் மர தோப்பு இங்கேயே இருக்குது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா எதுக்கு காட்டுக்கார வெட்டி கொலை பண்ணி போட்டுருவான். மக்கள் என்ன ஒண்ணு செஞ்சா என்ன தப்பா? வாங்க பண்றதானே. இப்ப என்ன, உனக்கு மாங்காய் பறிக்க போகணும், அதானே? மாங்காய் சாப்பிட்டே ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க வீட்லயே ஒரு மாங்காய் மரம் இருக்கு. வாங்க அங்க போய் அரக்க பறக்கா பொரிச்சு சாப்பிடலாம். போயிடுவோம். ரைட், கிளம்பி நெல்லிக்கால இருந்து மாங்காய்க்கு போய் வீட்டுக்கு போகுது இப்போ சாப்பிட போறோம். ஆனா மாங்காய் நாவை தவிர வச்சு எச்ச ஊறுதுங்க. இப்பவே இப்பெல்லாம் மாங்காய் ஃபேன் தாங்க ரொம்ப. இவரு தாங்க ஃபர்ஸ்ட். நான் பாடிக்கு சிவனே நெல்லிக்கால தான் இருந்தேன். இவர் பாருங்க மாங்காய்க்கு போயிட்டாரு இப்போ. ஒரு உண்மையாலுங்க மாங்காய் அங்கே கொத்து கொத்தா நல்லா இருக்கு. ஓ, அது மாங்காய் மரம் தோப்பு பேர். பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாங்காய் மரம் தான். உள்ள பெருசு. எல்லாரும் பெருசு நல்லாதாங்க. அப்படியே சொன்ன வீட்டுக்கு வந்தாச்சு. வேறு தாங்க நெல்லிக்காய் இருந்து மாங்காவுக்கு போய் இப்போ மாங்காய். ஆனால் நீங்கள் உண்மையிலே சொல்கிறேங்க, மாங்காய் மட்டும் நீங்கள் இந்த போட்டு உடம்படி போட்டு சாப்பிட்டு வச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பட் நான் இவ்வளோ நாளாக மாங்காய் இருந்தது மாமரத்தை பார்த்தேன். ஆனால் மாங்காய் இருந்து இவ்வளோ நாளாக பார்க்கல. அரையங்கரைக்குமா வந்துருப்பானா? அப்படிதான் இருக்கு. இதோ எத்தனை மாங்காய் இருக்கு பாரு. ஐயோ மக்கள் சிங்காவா இருங்க. என்னண்ணா மாங்காய் போட்டுருவோமா? போடலாம். பக்கத்துலேயே இருக்கு மாங்காய். ஆனால் இது கட்டணும்டா. எதுண்ணா? ஒக்கியா? மக்கள் சொல்லரும்பா எங்க ஏறிட்டின்னா பிடிங்க. அங்கேயே போவோமே, ட்ராவல் போட்டுட்டு இருப்போம் பாரு. அங்கேயே போட்டுட்டு இருக்கான் பாரு. மக்கள் நல்ல வேலைங்க, நான் காலையில் அப்படி தான் சொல்லரும்பா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே வாருங்க. பயங்கரம். ஏய் என்னங்க இது? அடப்பாவி, லைனு ஓட்டு போயிட்டு இருக்குது. அது எப்படி இதுதான். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒன்றா இது ரொம்ப பிஞ்சுங்க. சரி, பந்தத்தை ஏற்றியாச்சு. இருங்க, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாமா? இன்னைக்கு ஒரு புடி. உள்ளார தானே நிறைய இருக்கும். வாரு சாமி, இத்தனோடு அப்பா. மக்கள் யாராச்சும் சொல்ல கேட்டு இதை மாட்டிட்டீங்கன்னு வைங்க. இங்கே பாருங்க அப்பா, தெரியுதா? எத்தனை இங்கே இருக்கு. எங்க இங்க ஒன்று இருக்கு பாருண்ணா கூடு. அந்த பக்கம் அதில் எறும்பு இல்லை, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் காஞ்சிருச்சுல, எல்லாம் போயிருக்கோம். பார்ப்போமே. இல்லை பாரு, அதில் போய் காலைல எல்லாம் ஏறுதுண்ணா. அவ்வளோதான்டா, நெருப்பு பிடிச்சிட்டு. இல்லை அது அணைஞ்சு போயிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தெரியுதான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ அங்கே பாருங்க எல்லாமே பயங்கர. போங்க, குச்சி ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதாவது எங்கடா சில பேர் தெரிஞ்சுங்க கேட்பீங்க, கொக்கி எங்கடா இருப்பேன் அப்படிம்பீங்க. அதுதாங்க இருக்குல்ல கொக்கியே ஹைலைட்டு. எங்கள் டெக்னிக்குங்க அது, நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சது. ஓகே டன். இந்த இதை வச்சு மாங்காய் இன்னைக்கு போட போகிறோம். போட்டுவோமா? போடுவோம். ஆனால் இது பெருசு மக்கள் அங்கே வாருங்க.
எல்லாமே வச்சுருக்கிறாப்புல வீட்டில். மாட்டிடுச்சுங்க. அதான் பாருங்க, இதுல ஆல்ரெடி எறும்பு இருக்கு இதுலயும். ஓகே, மூணி போட்டுடலாமா? ஒட்டுக்க மூணி போடுற மாதிரி. உளுந்தாயா அடாடா மக்கள், இங்க பாருங்க மக்கள். ஐயோ எறும்பு யாரு தள்ளுனா. இவர் என்ன அவர் பாட்டுக்கு போஸ்ட்டுக்கு முன்னாடியே போயிட்டாரு. எனக்கு தெரியல எறும்பு இருக்கு. சரியாங்க, ஆக்சுவலாக வராது, தீ வச்சு நினைச்சிட்டு இருந்தாங்க. எடுத்தோம். கீழே இருக்கு காங்க பூராங்க, அங்கே பூரா எறும்பு தாங்க. இந்த ஒரு மாங்காய் கோசம் சொல்லி எறும்பு கோசம் கட்டி வாங்க தோணுதுங்க. 3 மாங்காய் சும்மா ஒவ்வொன்றும் லட்டு மாதிரி இருக்குங்க. 3 மாங்காய். இப்போ ஃபைனலாக எல்லாம் கழுவிட்டு மிளகாய் பொடி போட்டு சாப்பிட போகிறோம். ஐயோ போதும், அடுத்து நம்ம கழுவிடுவோம். இவ்வளோ பல்பு வாங்குவோம் நம்ம நினச்சி பார்க்கல மக்கள். தண்ணி வரலையா? அடப்பாவி, என்ன தண்ணி வராமல் போயிருச்சு. இவனுக்கு எறும்பு கடிக்குது, இவன் எறும்பு கடிச்சோடனே வான்கோழி சிரிக்குது. கடைசியில தண்ணி வரல. அந்த சிரிக்கிறத ரிப்பீட் போட்டு காமிக்கிறான் பாருங்க. சோதனை மேல் சோதனைங்க. பார்த்தீங்கன்னா இந்த காம்பு இருக்குங்க, இந்த காம்பு தானேண்ணா, இந்த காம்பு மட்டும் மேலே சீக்கிரத்தீங்கன்னா அளவுதான். மஞ்சள் பழுக்கிற ஸ்டேஜ், எல்லாமே பழுக்கிற ஸ்டேஜ். ஆனால் பார்த்தா சின்னதாக காம்பு தான் இருக்கு, ஆனால் பழுக்கிற ஸ்டேஜ். மஞ்சள் கலர்ல தண்ணியில் வரும்னு நினச்சேன், பைப்பில் தண்ணியில் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கழுவிட்டு இருக்கேங்க. கழுவும் போதே வாசனை வேற தூக்குதுங்க எனக்கு. வேற அப்படியே எச்சையெல்லாம் ஊறுதுங்க. அப்படியே அடிச்சு சாப்பிடலாமா இல்லை நறுக்கி சாப்பிடலாமா? மிளகா பொடி. ஓகே, நெக்ஸ்ட்டு உப்பு போதுமா? கொஞ்சம் மட்டும் போதுண்ணா. இதே ஓடுறா 3 மாங்காய் இருந்தா 3 இன்னைக்கு வேற பாத்ரூம்ல தான் உட்கார்றேன். மக்கள் சொன்னா இது இத்தனை உப்பு ஓவர் தான் சொல்றேன் நான், கேட்க மாட்டேங்கிறாப்புல. பத்தாதுங்க, பாத்துல போய் இன்னும் 10 சொல்லுங்க, அப்புறம் தெரியும் எங்களுக்கு. வாய்க்கால குடிச்சா அது கூட சளி மாட்டிடுச்சுங்க. ஓ, அதுக்கோசம் காம்பினேஷன் இதுவா? ஆமா, போட்டு இன்னைக்கு காரத்தை போட்டு அப்படியே எல்லாத்தையும் கரைச்சி வெளியே கொண்டாரம். எனக்கு ஏன்னா சேர்த்தி கொண்டார. அது எப்படி அனுபவிச்சா 2 பேர், வீடியோ 2 பேர் தானே சேர்ந்து போடுறோம். அது மாதிரி அனுபவிச்சாலும் 2 பேர் தான். இதுக்கு கவரன்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, அதில் போட்டு அம்மியில் போட்டு அடிப்போங்க. அதை போட்டு மிளகா பொடி அதிலே போட்டுருவோம். அப்படியே கொட்டிடுவோங்க மிளகா பொடியை. பாருங்க அப்படியே அடாடாடாடா மக்கள், நமக்குலாம் எச்ச ஊறுதா இல்லையா? அம்மிக்கல் அப்படியே நசுக்கிடலாமா? ஆமாம், நசுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடணும். முடிச்சு போடுவோம். முடிச்சு போட்டாச்சு. அப்புறம் அடிச்சு நசுக்க வேண்டியதான். போடுங்க மக்கள், செமையா இருக்கு. நான் இந்த நேரம் மட்டும் வேற மாதிரி போங்க. அச்சோ இல்லை, நம்ம இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணிப்போம். மக்கள்ஸ், ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வாசனை ஆனால் அப்படி இழுக்குது தானே வேற லெவலில். ஐயோ, அந்த மிளகாப்பொடி போட்டதுக்கும் இந்த பழுத்ததுக்கும் அந்த பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேங்க, எச்சையும் முழங்குறேங்க நாங்கள். போதுண்ணா, இது அந்த முடிச்சு வழியாக தான் வெளியே வந்திருக்கோ? இல்லை இங்கே தான் இதாக இருக்குது லைட்டாக. ஆனால் போதும், அப்படியே கொட்டிடலாம். ஓகே, அப்படியே இந்த தண்ணியை எடுத்து கீழே ஊற்றிடுவோம். அதில் ஊற்றிட்டுருங்க மக்கள்ஸ். அங்கே பாருங்க, அடாடாடாடா, பார்க்கவே வேற லெவலில் இருக்குது. சாப்பிட்டா இப்படி இருக்கும்.
கொட்டுவோமா? பா சாமி, அங்கே பாருங்க மக்கள்ஸ், வேற லெவல் போங்க மக்கள்ஸ். இங்கே பாருங்க சாமி, வேற லெவல். வாங்க. ஆஹா வேற லெவலுங்க. சூப்பரா செம்ம டேஸ்ட்ண்ணா. அதே அந்த பழுக்கிற ஸ்டேஜுக்கும் காரத்துக்கு வேற. இங்கே பாருங்களேன், அந்த பழைய ஸ்டேஜ் காரம் இன்னும் ஒட்டுக்க சார் அப்படின்னு வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கும் அடிக்கிற இந்த மாறுக ஊருகாக்கும் மூக்கு அதை விட மோசமா இருக்கு. அம்மா மூக்கில் ஒழுவுது, காரம் வெயில் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கணும். ஆனால் எப்படி அனுபவிக்கணும் நினச்சி கூட பார்க்கலைங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டுங்க, வேற லெவலுங்க. காரம் என்ன இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு வேற லெவல். ஆஹா பாருங்க எப்படி இருக்கு. காரம் வந்தாலும் எச்ச ஊர் இன்னுமே சாப்பிட மாதிரி தோணுதுங்க. பாருங்க கட் பண்ணணுங்க. பாதி நல்லா நான் நசுக்கல, கத்தி எடுத்தது கட் பண்ணு. ஓ, இங்கே தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் உண்மையில் இந்த வில்லேஜில் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி மாமத்தடி சாப்பிட்றது செம்ம ஒர்த்தானதுங்க. ஆனால் இதில் என்னன்னா எந்த பூச்சி மருந்து அடிக்கல, எல்லாமே எதுவுமே அடிக்கல. ஆமாங்க. சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுக்காரெலாம் பார்த்தீங்கன்னா காடை இப்படி சொல்லுங்க, சிட்டியில் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் மருந்து அடிச்ச மாதிரி கொண்டு வருவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வரதுக்கு இந்த மரம்லாம். ஆனால் உண்மையிலே ஒர்த்தான டேஸ்ட்டுங்க. என்னென்ன சொல்கிறேன், வேற லெவலுங்க டேஸ்ட்லாம் சொல்கிறேன். ஆனால் வாயிலெல்லாம் ஊண்டா இருக்கும், மூக்குலேயும் ஒழுவுதுங்க, வேர்த்து அதுக்கு மேலே கொட்டுது, காரம் அதுக்கு மேலே சரியான காரம். ஆனால் செம்மையான டேஸ்ட்டுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. சரிண்ணா, இதோட விலக முடிச்சுக்குவோம். பாய். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே. பாய் மக்களே. நான் மறக்காமல் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். பாய் பாய்.